ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ராமநாம மகிமை, அதாவது சீதை தேவியவே ஆச்சரியப்பட வைத்த ஆஞ்சநேயர். நம்ம ஆஞ்சநேயரை இவ்வளோ பக்தியாக நாம் கும்பிடுறோம் இல்லையா? அதெல்லாம் ஏன் ஆஞ்சநேயர் இவ்வளோ சிறப்பு வாய்ந்தவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி இதில் நான் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே நாம் ஆஞ்சநேயரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் இதுவும் ஒன்று. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ராம நாம ஜபம் எங்கெல்லாம் ஒலிக்குதோ, எங்கெல்லாம் அதை பாராயணம் செய்யப்படுதோ அந்த இடத்துல எல்லாமே ஆஞ்சநேயர் நிச்சயம் வருவார். இதை எல்லாருமே அனுபவ ரீதியாகவும் உணர்ந்திருப்பாங்க. உலகிலேயே உயர்ந்த நாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நாமம் தான். இதை ஒரு முறை உள்ளன்போடு சொன்னாலும் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே தொலைஞ்சிருமா. ராம பக்தியால் மனிதர்களை மட்டுமல்ல, சீதா தேவியையே ஆச்சரியப்பட வைத்தவர் தான் நம்ம ஆஞ்சநேயர் சுவாமி. இந்த ராம பக்தியில் ஆஞ்சநேயரை மிஞ்சுவதற்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணு ராம அவதாரம் நிறைவடைஞ்சு வைகுண்டம் திரும்பும்போது ஆஞ்சநேயரையும் தன்னோடு வருமாறு அவர் கூப்பிடுவார். அப்போ இவ்வளோ பெரிய அரிய வாய்ப்பை அவர் வைகுண்டம் போகிற அவர் சொல்லுவார், இந்த வைகுண்டம் பதவி உனக்கு தர்றேன் அப்படின்னு இவ்வளோ பெரிய வாய்ப்பு ஆஞ்சநேயருக்கு கொடுப்பாரு. அப்படி சொல்லி கூட அவர் கூட ஆஞ்சநேயர் போகிறதுக்கு மறுத்துருவார். ராமநாமம் ஒலிக்கும் இந்த பூலோகத்தில் தான் நான் இருந்து ராம சேவை செய்பவர்களையும் ராம ஜபம் செய்பவர்களுக்கு துன்பம் வராமல் பாதுகாக்கிறதுக்காக நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலவே அவரை ராமபக்த ஆஞ்சநேயர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ராமஜபம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அல்லது பாராயணம் செய்யப்படுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் நிச்சயம் வருவார். அதே போல் ஒரு முறை ஆஞ்சநேயரின் துணிச்சல் வீரத்தை பார்த்து வியந்த சீதா தேவி ஆஞ்சநேயருக்கு ஒரு முத்து மாலை பரிசாக கொடுத்துருப்பாங்க. அப்போது அதை மகிழ்ச்சியுடன் வாங்கிய ஆஞ்சநேயர் அதில் உள்ள முத்துக்களை ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்துருவார். ஒரு முத்தை எடுத்து நாக்கில் வச்சு சுவைத்து பார்ப்பாரு. அப்புறம் இன்னொரு முத்தை காதுக்கு பக்கத்தில் வச்சு பார்ப்பாரு. இன்னொரு முத்தை கண்ணுக்குள்ளே வச்சு பார்ப்பாரு. இப்படி வச்சு கூர்ந்து பார்த்துட்டு இருப்பாரு. அனுமனோட இந்த வினோத செயலை சீதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியமும் குழப்பமும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவர்கிட்ட கேட்பாங்க, நீ என்ன செஞ்சிட்ருக்க? பொதுவாக இது போல் கிடைப்பதற்கு ஒரு அரிய பொருள் ஒரு பரிசாக கிடைச்சா அந்த பொருள் நமக்கு பொக்கிஷமாக தானே நாம் பார்ப்போம். அவங்களுக்கு நன்றி தெரிவிப்போம் இல்லை, கழுத்தில் போட்டு அழகு பார்ப்போம். அதனால் நீ என்னெல்லாம் இப்படி முத்துக்களை தனித்தனியாக எடுத்து வாயில், கண்ணில், காதில் இப்படி வச்சு பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க சீதா பிராட்டி. அதை கேட்ட அனுமன் தாயே, என்ன தவற நீங்கள் நினைக்காதீங்க, ராமநாமம் மிக உயரியது அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதே போல் நான் ராமனின் பக்தனும் கூட. ஆனால் நீங்களோ ராமனுக்கு பிரியமான மனைவி. இதனால் உங்களுடன் ராமநாமம் நிச்சயமாக இருக்கும். அந்த ராமநாமத்தின் சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை நான் நாவலை வச்சு சுவைத்து பார்த்தேன். இந்த முத்துமாலையின் மணிகளில் ராமநாமம் எப்படி ஒலிக்கிறது அப்படின்னு கேட்கறதுக்காக தான் என் காதுக்கு அருகில் வச்சேன். ராமநாமம் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக தான் அந்த ஆர்வத்தில் தான் என் கண்ணுக்கு அருகில் வச்சு நான் பக்கத்தில் வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்வார். இதை கேட்ட சீதா தேவிக்கு ராமர் மீது மட்டும் இல்லாமல் ராமநாமத்தின் மீது இத்தனை பக்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப வியந்து போய் பார்ப்பாங்க ஆஞ்சநேயரை. ராமரும் சீதையும் இருக்கும் சில சமயங்களில் அங்கே ஆஞ்சநேயர் வந்துட்டாரு அப்படின்னா ராமரோட முழு கவனமுமே ஆஞ்சநேயர் பக்கம் மட்டுமே தான் இருக்குமா. இதை பார்த்து சீதா பிராட்டி ரொம்ப கோபம் அடைவாங்களாம். சீதையின் கோபத்தை அதை கவனித்த ராமர் அனுமனின் உடல்ல இருந்து ஒரு ரோமத்தை எடுத்து அவரோட உடல்ல இருந்து பிடுங்கி சீதையின் காதுக்கு அருகில் கொண்டு போய் வச்சாராமா. அதில் ராமநாமம் ஒலிச்சதாமா. அதை கேட்டு ஆச்சரியத்தோடு பார்த்த சீதையிடம்,
இப்போ புரியுதா உனக்கு சீதா, எதனால என்னுடைய கவனம் முழுவதும் எப்போதும் அனுமன் பக்கமே இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாராம். அவர் உடல் முழுவதும் பரவி இருக்கும் ராமநாமத்தின் ஈர்ப்பால என்னையும் அறியாமல் என் கவனம் முழுக்க ஆஞ்சநேயர் பக்கமே போகுது அப்படின்னு சொல்லி ராமர் வந்து சீதா பிராட்டிக்கு வந்து ஒரு பதில் வந்து கொடுத்தாராமா. அதுலேயே வந்து சீதா பிராட்டி வந்து ரொம்ப மெய் சிலிர்த்து போயிட்டாங்களாம். இதுதான் அவ்வளவு மகிமை வாய்ந்தது, அவ்வளவு உயர்வானது ராமநாமம். நீங்க வீட்டில் வந்து அனுமனுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒன்றும் இல்லை, உங்க வீட்டில் விக்கிரகம் இருக்கு, இல்லைன்னா ராமர் பட்டாபிஷேகம் போட்டோ இருக்கு, சிலை இருக்கு, ராமர் பட்டாபிஷேகம் சிலை இருக்கு, எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அபிஷேகம் பண்ண முடிஞ்சா அபிஷேகம் பண்ணிக்கோங்க. வச்சு ஆஞ்சநேயர் படம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெத்தலை இருக்குது இல்லையா, 9 வெத்தலைகள் வச்சு அந்த படம் சைஸை பொறுத்து நீங்கள் 5ஓ 9ஓ அந்த மாதிரி வெத்தலை மாலை கட்டி நீங்கள் வந்து அந்த ஆஞ்சநேயர் படத்துக்கோ இல்லை ராமர் பட்டாபிஷேக படத்துக்கோ இது மாதிரி சிலை இருந்தாலோ அந்த வெத்தலை மாலை வந்து போட்டுக்கோங்க. அந்த அளவு பொறுத்து பார்த்து கட்டி போடுங்க. அதே போல் அதுக்கப்புறமா அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா செஞ்சுக்கோங்க. படம் இருந்தது அப்படின்னா நீட்டாக தொடச்சி பூ பொட்டெல்லாம் வச்சு கண்டிப்பாக துளசி மாலை சாத்துங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். துளசி மாலை சாத்திட்டு கொஞ்சம் துளசி வந்து கையில் அர்ச்சனைக்காக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுங்க. 1 இல்லைன்னா 2 நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு நெய் தீபமாவது நம்ம கண்டிப்பாக ஏற்றணும். ஏன்னா அவ்வளோ விசேஷம். உங்களுக்கு ஆஞ்சநேயரோட மந்திரம் தெரியலனா ராமா 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 அப்படின்னு சொன்னாலே போதும். இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்க. 108 முறை வந்து சொல்லுங்க. அதை வந்து 108 முறை வந்து நீங்க அர்ச்சனை பண்ணுங்க ஆஞ்சநேயருக்கு. ராமர் விக்கிரகம் இருக்கு, ராமர் பட்டாபிஷேகம் போட்டோ இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் ராமநாமத்தை சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்க. அவரோட ஆஞ்சநேயரோட 108 அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னாலும் அந்த அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வைங்க. இதை வந்து நீங்கள் சனிக்கிழமையில செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதாவது ஆஞ்சநேயருக்கு வந்து செவ்வாய், வியாழன், சனி இந்த 3 கிழமையில வந்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வந்து எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். அந்த கிழமைகளில் நீங்கள் ஆரம்பிச்சு எத்தனை வாரம் செய்கிறீங்களோ 9 வாரம், 21 வாரம், 11 வாரம் இந்த மாதிரி எத்தனை வாரம் செய்ய முடியுமோ அத்தனை வாரம் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எந்த கோரிக்கை வச்சு நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. இது வந்து நான் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறமும் நிறைய ஆஞ்சநேயர் பற்றி வழிபாட்டு முறைகள் நான் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.